என்னாச்சியா? செத்துட்டாளா? ரஞ்சினி செத்துட்டாளையா? சொல்லி தொலையா. உனக்கு பாலாபிஷேகம் பண்றையா? சாரி சார், அவங்க பொழைச்சிட்டாங்க. முட்டாளுகளா? ஒரு பொட்டச்சிய கரெக்டா போட்டு தள்ளிட்டு வர துப்பு இல்ல? நீங்க எல்லாம் ரவுடிங்களாடா? என்னடா பண்ணீங்க? கத்திய வச்சு பிலிம் காட்டுனீங்களா? உருட்டு கட்டைய நட்டு வச்சு கிரிக்கெட் ஆடுனீங்களா? இல்லைங்கய்யா, அந்த பூசாரி வந்து வேலையை கெடுத்துனாயா. அவன் மட்டும் வராம இருந்திருந்தா செத்ததை கன்ஃபார்ம் பண்ணி எரிச்சு தூக்கி போட்டு வந்திருப்போம்யா. கிழிச்சிங்க. கத்தி வீசுனா தலை தனியா உடம்பு தனியா வீழண்டா. ரவுடி பொழப்பு பொழைக்க வந்தவனுக்கு பால பாடம் இது. 10 பைசாக்கு லாய்க்கு இல்லாதவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு தண்ட சோறு போட்டுட்டு இருக்க பாரு. என் புத்தி செருப்பால் அடிக்கணும்டா. கண்ணு முடிச்சிட்டாளா? பேசினாளா? என்ன பேசினா சொல்லியா? கண்ணு முடிச்சிட்டாங்க சார். ஆனா தாக்குனது யாருன்னு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஞாபகம் இல்லைன்னு சொன்னாளா? தேங்க் காட். அது வரைக்கும் நமக்கு நல்லதான்ப்பா. இல்ல மருதா, எனக்கு நம்ம விஷயம் இப்பதான் சீரியஸா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அடிச்சவங்க யாருன்னு தெரியலன்னு அப்பாவிங்க வேணா சொல்லலாம். இவ அப்பாவி இல்ல, படுபாவி. ஏதோ பிளானோட சொல்லாம மறைக்கிறான்னு தோணுது. அப்பா, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலப்பா. வெட்டினவங்களை சரியா பார்த்திருந்தா அடுத்த நிமிஷமே போலீஸ் அனுப்பியிருக்கலாமே. ஊர்ல இருக்கிறது ஒண்ணு நம்ம ஆளுங்க, இல்ல அவங்க அப்பனோட ஆளுங்க. அடையாளம் கண்டுபிடிக்கிறதா பெரிய கஷ்டம். செய்யல இல்ல, அதான் சொல்றேன். போலீஸ் அனுப்பி விஷயத்தை முடிக்க வேண்டான்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அதை விட பயங்கரமா வேற பிளானோட இருக்கிறா அவ. என்னப்பா சொல்றீங்க? இனிமேதான் நம்ம ஆளுங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இன்ஸ்பெக்டர், நீங்க போயிட்டு வாங்க. கண்ணு முழிச்சவளுக்கு கூலிங்கா ஏதாவது வாங்கி கொடுங்க. சரிங்க சார். டேய் மருதா. அப்பா, இதுக்கு மேலையும் அவளை உயிரோட விட்டு வச்சா நீ நாம செய்யற பிசினஸ் எதுவுமே மிச்சம் இருக்காது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவ கதையை முடிச்சிரு. சரிப்பா. போலீஸ் குவார்டர்ஸுக்கு பாம் வைக்க முடியுமான்னு பாரு. போதுமா, நீ போலீஸ் உத்தியோகம் பார்த்தது? இந்த தொல்லைக்காக தான் சொன்னது. நீ படிக்கும் போதே வேண்டான்னு கேட்டியா? எனக்கு தான் ஒன்னும் ஆகலையே, அப்புறம் எதுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க? போலீஸ் வேலை பார்க்கறது தப்பு இல்லம்மா, ஆனா நம்ம செக்யூரிட்டியில கவனமா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. ஸ்டேஷன்ல சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா இருக்கிறவங்க 7-8 பேர் இருக்காங்க. அவங்கள 2 பேரையாவது நீ கூட்டிட்டு போனியா? எதுக்கு? அவங்க 2 பேரும் வெட்டு குத்து வாங்கி அந்த பழி நம்ம தலையில விடுறதுக்கா? ரஞ்சரி, வெட்டு குத்தெல்லாம் நமக்கு சரியா வராதுமா. இங்க பாரு, டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஒழுங்கு மரியாதையா எங்களோட கிளம்பி வீட்டுக்கு வா. அதுதான் உனக்கு சேஃப்டி. கரெக்டுப்பா. இவள போலீஸ் குவார்டர்ஸ்ல விட்டுட்டு நிம்மதி இல்லாம நம்மள வீட்டுல கவலைப்பட்டு இருக்க முடியாது. இல்லனா நாமெல்லாம் போலீஸ் குவார்டர்ஸ் போயிடலாம். எது ஓகேன்னு கேட்டு சொல்லுங்க. அண்ணன் கரெக்டா தான் சொல்றாரு. நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வரல. நீ தனியா இருந்தாதான் உன்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அக்கா, என்னை யாரும் போலீஸ் குவார்டர்ஸ்ல வந்து தாக்கல. நான் வெளியே போகும்போதுதான் என்னை டார்கெட் பண்ணிருக்காங்க. அத நீ மறந்துடாத. நீ வீட்ல இருந்தா உன்னை யாரும் தனியா அனுப்ப மாட்டாங்கங்கறத மறந்துடாத. என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க.
நான் இனிமே அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அங்க என்னால இருக்க முடியாது. ரஜினி, நீ இப்படி அடம் பிடிக்கிறது தப்புமா. அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு தனியா போற பிள்ளைக்கு கோயில் கட்டுறது புராண காலத்து கதைமா. நீ பாக்குற வேலை, அதுல இருக்கிற பிரச்சனை, உனக்கு இருக்கிற எதிரிங்க, இப்படி எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்த்தா நீ போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிறதே தப்புமா. என் வார்த்தையை மதிக்கிற பொண்ணா நீ இருந்தா எங்களோட வீட்டுக்கு வந்துரு. அங்கிள், புரியாம பேசாதீங்க. நான் வெளியில தங்குறதுனால வர பிரச்சனைகளை விட நான் வீட்ல தங்குறதுனால வர பிரச்சனைகள் தான் அதிகம். இது உங்களுக்கு தெரியாதா? அம்மா ரஞ்சினி, நான் அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன். அந்த போனு பிசினஸ் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தினாரு. அதனாலதான் நான் பேச வேண்டியதா போச்சு. நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இனிமே அப்படிலாம் நடக்காது. ரஞ்சினி, நீ மட்டும் எங்க கூடவே தங்கணும். என்ன, வீட்டுக்கு வந்துருமா? இத பார்மா, நீதி, நியாயம், நேர்மை எல்லாமே முக்கியம்தான். எல்லாத்தையும் விட நீ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பா மேல உனக்கு கோவம்னா சட்டையை பிடிச்சு சண்டை போடு. அதுக்காக வீட்டை விட்டு வெளியில போனது எனக்கே பிடிக்கல. இது பாரு, இப்ப நீ எங்க கூட வர. ஆமா, முடியாது. என்னால இனிமே அந்த வீட்ல இருக்க முடியாது. நான் வரமாட்டேன். நீ வரலைன்னா நான் உன் கூடயே வந்துடுறேன். இனிமே அந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஏய், டிரைவர் இல்லாம நான் என்ன பண்றது? நானும் வந்துடுறேன். நீங்களே அங்க இல்லைன்னா எனக்கு என்ன அங்க வேலை இருக்கு? நானும் வந்துடுறேன். அப்புறம் நீங்களே இல்லாம நான் மட்டும் புதையல் காக்கிற போத மாதிரி அங்க நான் என்ன பண்ண போறேன்? நானும் வந்துடுறேன். சரி, நீங்க இவ்ளோ வற்புறுத்துறதால நான் வரேன். ரஞ்சனி, நம்ம வீட்ல இருக்கிறது தான் எப்பவுமே உனக்கு பாதுகாப்பு. அங்க உனக்கு வேற எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. பொறுமையா இருடா. பாருடா. குட். வாக் பண்ற பாரு. குட். 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 வெரி குட். வெரி குட். ஸ்லோ ஸ்லோ. வா கண்ணா. சாமுத்திர நீ. ஓகே. இப்போ one more without the stick. ஓகே? Without the stick. ஓகே கண்ணா? ஸ்டிக் போடுடா. வா கண்ணா வா. Slower, and you're one. Slower. Good. Come on. Slower. ஹலோ,
எஸ், ஏஎஸ்பி ரஞ்சினி ஹியர். வணக்கம் ஏஎஸ்பி மேடம். வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எப்போவாவது கஞ்சாவை பார்த்துருக்கீங்களா? அடிச்சா சும்மா கிர்ன்னு ஏறுமே அது. டேய், யார்ரா நீ? வேலைக்கு புதுசு இல்லை, இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துடணும். போங்க. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஒரு பூ விற்கிற பொம்பளை பாக்கெட்டா பல்படி விற்கிற மாதிரி கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கா. முடிஞ்சா போய் தடுத்து நிறுத்த பாருங்க. ஹலோ, யார் பேசுறது? கஞ்சா அடிக்காதவன், கஞ்சா பிடிக்காதவன். நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன மேடம்? நான் சொல்றத கேட்டு முடிஞ்சா போய் ஆக்ஷன் எடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ட்ரேஸ் திஸ் கால் இமிடியட்லி. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட கஞ்சா விக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. புறப்படுங்க. ஓகே மேடம். கம் ஆன் ஃபாஸ்ட். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம். மேடம் கரெக்டாக கேட்டிங்களா? பூ வியாபாரிகளுக்கும் யூனியன்லாம் இருக்கு. நாளைக்கு ஏதாவது தப்பா போச்சுன்னா போலீஸ் அராஜகம் அது எதுன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். We have to trace that gang immediately. வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குல்ல? ஆமா மேடம். அந்த ரூட்ல போங்க சீக்கிரம். ஓகே மேடம். எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? எப்பதான் வருவாங்க? நான் ரொம்ப நேரமா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 11 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ மணி 11 ஆகுது. இன்னும் அவங்கள காணோம். ஏய் ஏய், எழுந்துரு முதல்ல. யார்கிட்ட போன்ல பேசுற? வீட்டுக்கார கிட்டமா. இங்க என்ன பண்ற? பூ விக்கிறேங்கம்மா. இந்த மாதிரி இடத்துல பூ விக்கிறியா? ஆமாங்கம்மா. யாருக்காக பூ விக்கிற? யாருக்காக பூ விக்கிற? கூடையில என்ன? பூதாங்கம்மா. பூவா? பூதா இருக்கு. கூடைய குடு 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 சொல்றேன். குடு கூடைய குடு. இல்லம்மா, இதுல பூதாங்கம்மா இருக்கு. கூடைய குடு சொல்றேன். குடு சுமாரு. யார் நீ? பூக்காரியா? ஆமாங்கம்மா. நீ பூக்காரியா? ஆமாங்கம்மா. நான் வரதுக்கு முன்னாடி யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த? எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேம்மா. போய். ஆமாங்கம்மா, உண்மையிலே தான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்ன இது? என்ன இதுன்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுங்கம்மா. தெரியாதா? அம்மா சத்தியமா தெரியாதுங்கம்மா. இது கஞ்சா. கூடக்குள்ள மறைச்சு வச்சுட்டு போய் சொல்ற நீ? இதை யார் கொடுத்தா? இதை யார் கொடுத்தான்னு சொல்லு. எனக்கு தெரியாதுங்கம்மா. தெரியாது? தெரியாது? தெரியாதுங்கம்மா. உன்னை லாக் அப்ல வைக்கட்டுமா? இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் ஹர். ஏய் நட. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு தெரியாதுங்கம்மா. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்கம்மா. யாரோ கீழே வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அதனால தான்மா வாங்கி வச்சுக்கிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாதுமா. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கம்மா. மிஸ்டர் ராஜசேகர். எஸ் மேடம். இந்த பாக்கெட்டை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்க. மேடம், மாட்டுச்சாணத்தோட வாடை அடிக்குது. எஸ், மாட்டுச்சாணம் வாடை வெளியில அடிக்குது. ஆனா உள்ள கஞ்சா தான் இருக்கு. இப்ப நல்லா புரியுது. நம்மளை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. 4 கஞ்சா பாக்கெட்டை இந்த பூக்குடையில வச்சுட்டு நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு வேற எங்கேயோ பெரிய லெவல்ல கஞ்சா கடத்திட்டு இருக்காங்க. கம் ஆன் குயிக், we have to seize it. மேடம், come on லேடி. ஹலோ, இந்த பொம்பளையா முக்கியம். கம் ஆன், இத புடிங்க சீக்கிரம் வாங்க. ஓகே மேடம். வாமா, பூ வைக்கிறான். பூ.
செக் போஸ்ட் பக்கம் சாமியப்பா ஆளுங்க கஞ்சா கடத்துறானுங்க. உடனே போனீங்கன்னா 3 கோடி ரூபாய் சரக்கு அப்படியே பிடிக்கலாம். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஷிட். டிரைவர் சீக்கிரம் போங்க. Okay, madam. ரன்னிமேடு செக் போஸ்ட்டுக்கு.